ஹாய் காய்ஸ், நாம் இன்றைக்கி வந்துருக்கூடியது கார்டன் பை த பே. கார்டன் பை த பேயில் உள்ள ஆக்டிவ் கார்டன், அதே போல் அவுட்டோர் ஃபிட்னஸ் ஜிம்மு, மியூசிக்கல் ப்ளே கிரவுண்டு, இந்த இடத்த தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது கார்டன் பை த பேயில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் கார்டன். இந்த ஆக்டிவ் கார்டனுக்கு நாம் நிறையா வழியில் இருந்து வரலாம். கார்டன் பை த பேயில் எக்ஸிட் பியிலேருந்து நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்தீங்கன்னா அந்த செட்டல் பஸ் எடுக்கக்கூடிய இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா வந்துடலாம். இல்லைனா இந்த ட்ராகன் ஃப்ளை லேக் பக்கத்துலேருந்து அப்படியே அந்த நடபாதையில் வந்தீங்கன்னா வந்துடலாம். இல்லை பே ஃப்ரண்டில் அந்த பே ஃப்ரண்ட் ஸ்டேஷன்லேருந்து வெளியாகி நீங்கள் மெரினா பை சாண்ட்ஸ் ஷாப்பிங் மாலில் அந்த வீவிங் டாக்கு பக்கத்துலேருந்து ரைட் சைடில் வந்தீங்கனாலும் இந்த இடங்களுக்கு வந்துடலாம். நீங்கள் சைக்கிளில் வரணுன்னாலும் இந்த இடங்களுக்கு வர்றதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். இந்த ஆக்டிவ் கார்டன் வந்து டெடிக்கேட்டட் பை எல்டர் அண்ட் தேர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்டிவ் கார்டனே ஒரு நல்ல வசதியோடு இருக்குது. எல்லாமே நம்ம ஜம்ப் பண்ணுறதுக்குள்ள எல்லா வசதியோடு சேர்ந்துருக்கு. இந்த ஆக்டிவ் கார்டனில் நமக்கு ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்டும் இருக்குது. ஸோ நம்ம அந்த இதில் நமக்கு வந்து வெயிட்டு தூக்கி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. அதில் கியூஆர் ஸ்கேன் பண்ணி நம்ம அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. நம்ம எப்படி தூக்கியிருக்கோம் அப்படின்னு எல்லாம் அந்த என்னென்ன ஸ்டெப்பு எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் நம்ம அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அதில் கொடுத்துட்றோம் அந்த அப்ளிகேஷனில். அப்படி இந்த இடத்துல நம்ம வெயிட்டு தூக்கி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. அதே போல் எப்படி நீங்கள் வெயிட்டு தூக்கணும் அப்படின்னும் இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு நல்ல இடமா இருக்கும் இந்த இடம் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறது. இந்த இடம் வந்து நம்ம அதே போல் இதுவும் ஒர்க் அவுட் பண்ணக்கூடியது தான். இதில் பார்த்தாலே தெரியும். அப்படி இந்த இடமும் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த ஆக்டிவ் கார்டனில் நமக்கு ஜிம்மோட சேர்ந்துருக்கனால ஃபுல்லாக அந்த ஒர்க் அவுட்டு ஃபிட்னஸுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் ஆட்டு இந்த இடம் இருக்குது. இதில் பார்த்தாலே தெரியும் குழந்தைகளோடு வந்து விளையாடுறதுக்கும் ஒரு இடமா இருக்குது. அதே போல் நம்ம வயசானவங்களுக்கு நம்ம யங் ஸ்டேஜுக்கு எல்லாருக்கும் எல்லா வயதினருக்கத்தால் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடம். நம்ம அந்த புஷ்அப் பூல் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த ஆக்டிவ் கார்டனில் இருக்கக்கூடிய பெக்கி பென்னி அட்வென்ச்சர்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நல்ல ஒரு வியூவாக இருக்குது. நம்ம குழந்தைகளுக்கு ஒரு அட்ராக்ஷனாக உள்ள இடமா இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது இந்த ஆக்டிவ் கார்டனில். அதே போல் இந்த ஆக்டிவ் கார்டன் பக்கத்தில் இந்த ஸ்டார் பாக்ஸும் இருக்கிறதுனால இந்த ஆக்டிவ் கார்டனில் இருக்கக்கூடிய இந்த பெக்கி பென்னி அட்வென்ச்சர்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வியூவாக இருக்குது. நம்ம குழந்தைகளோட வந்தோம்னாக்கே அதை எல்லாம் நம்ம அந்த குழந்தைகள் புரிஞ்சிக்கிறதுக்கு வசதியாட்டு கேர் அண்ட் கன்சர்ன், கமிட்மெண்ட்டு, ரெஸ்பெக்ட், லவ் அப்படியெல்லாம் நல்ல ஒரு இதில் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த பெக்கி பென்னி அட்வென்ச்சர்ஸ். அதோடு சேர்ந்து இதில் நமக்கு இந்த வாட்டர் ஃப்ரண்ட் பிளாஸான்னு ஒன்று இருக்குது. இந்த வாட்டர் ஃப்ரண்ட் பிளாஸான்னு சொல்லும்போது நம்ம உள்ள ரெஸ்ட் எடுக்கலாம். நமக்கு இந்த இடங்களில் ஒரு ஷெல்டரோடு இருக்கிறதுனால நல்ல வியூவாக இருக்குது. இந்த ஆக்டிவ் கார்டனில் அவுட்டோர் ஃபிட்னஸ் ஜிம், அதே போல் மியூசிக்கல் ப்ளே கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மியூசிக்கல் ப்ளே கிரவுண்டுன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. இப்படி நம்ம இந்த இடங்களில் அந்த மியூசிக்கல் ப்ளே கிரவுண்டில் ப்ளே பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. குழந்தைகளோடு வந்தோம்னா நல்ல இடமா இருக்கும். இந்த இடம் வந்து பார்த்தா அந்த குழந்தைகள் விளையாடுறதுக்கு அதே போல் அந்த மியூசிக்கல் இதோட சேர்ந்து வச்சுருக்க நல்ல இடம்.
நல்ல ஒரு இடமா இருக்குது இந்த இடம். இந்த இது வந்து எல்லா வயதினருக்கும் விளையாடுறதுக்கு தயார் பண்ணியிருக்கனால இந்த இடம் ஒரு நல்ல இடமா இருக்குதுன்னு தெரியுது. நல்ல ஒரு இடமா இருக்குது. இந்த மியூசிக்கல் ப்ளே கிரவுண்ட், இந்த மியூசிக்கல் ப்ளே கிரவுண்டு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்னு சொல்லலாம். நம்ம எல்லா வயதினருக்கு ஏற்றாலும் வந்து விளையாடுறது. இந்த ஆக்டிவ் கார்டனில் இந்த மரங்களெல்லாம் வச்சு ஒரு நல்ல ஒரு நேச்சுராட்டு அந்த ஆக்டிவ் கார்டனுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது இந்த ஆக்டிவ் கார்டன். இந்த ஆக்டிவ் கார்டனுக்குள்ளால் புகை பிடிக்க முடியாது, அதே போல் சைக்கிள் ஓட்ட முடியாது. நீங்கள் வந்து புஷ் பண்ணிட்டு தான் போக முடியும். அந்த கண்டிஷனில் உள்ளது இந்த ஆக்டிவ் கார்டன். இந்த ஆக்டிவ் கார்டனுக்குள்ளாக நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் நல்ல பெஞ்செல்லாம் போட்டிருக்க நல்ல ஒரு அழகாக இருக்குது. இந்த ஆக்டிவ் கார்டனுக்கு பின்னாடி இருந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஆக்டிவ் கார்டனுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒன்று பே ஃப்ராண்ட் ஸ்டேஷனில் மெரினா பே ஷாப்பிங் மாலில் வீவிங் டாக்லேருந்து ரைட் சைடு எடுத்திங்கன்னா அப்படியே நீங்கள் இந்த பக்கம் வந்துடலாம். வரும்போது நீங்கள் அந்த சைக்கிளிங் ரூட்லேயே வந்துடலாம். அப்படி இல்லை இந்த வழியில் வரணும்னு நினச்சிங்கன்னா, பே ஃப்ரண்ட் ஸ்டேஷனில் எக்ஸிட் பியில் வெளியானீங்கன்னா ஷட்டல் பஸ்ஸுக்குள்ள லொக்கேஷன் இருக்குது. அதில் நீங்கள் லெஃப்ட்டில் திரும்பி வந்தீங்கன்னாலே நேரே இங்கே வந்துடலாம். அப்படி இந்த ஆக்டிவ் கார்டனுக்கு வர்றதுக்கு 2 வழியில் வரலாம். அப்படி இல்லை நீங்கள் சைக்கிளிங்கில் இருந்து வர்றீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்லேருந்து மெரினா பேரேஜ் வழியாட்டம் இங்கே வரலாம். அப்படி எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது இந்த ஆக்டிவ் கார்டன். இந்த ஆக்டிவ் கார்டனில் பிக்கப் பாயிண்ட் இருக்குது. அதாவது இந்த ஷட்டல் பஸ் சர்வீஸுடைய பிக்கப் பாயிண்ட் இருக்குது. இங்கே வந்து ஆட்களை கூப்பிட்டு போவாங்க. அதாவது இந்த ஆடியோ டூர்னு சொல்கிறாங்கள அதுக்கு. ஸோ நீங்கள் இந்த இடங்களில் வந்தீங்கன்னா இந்த இதுதான் மெயினாட்டு உள்ள ஆக்டிவ் கார்டனுடைய மெயின் என்ட்ரன்ஸு. இந்த இடத்துல தான் ஷட்டல் பஸ்ஸும் பிக்கப் பண்ணுற இடம். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஷட்டல் பஸ்லேயே எல்லா இடமும் ஆடியோ டூர் போகிறதுக்கும் வசதியாக இருக்குது. நல்ல ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆக்டிவ் கார்டன் வந்து ஒரு நல்ல இடமா இருக்குது. பக்கத்தில் ஃபுல்லாக எம்டியான இடமா இருக்கிறதுனால நமக்கு இன்னும் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது.
நம்ம ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது. இந்த ஆக்டிவ் கார்டனும் அது பக்கத்தில் உள்ள இடங்கள். ஃப்ளோரல் ஃபேண்டசி அதே போல் பே ஃப்ரண்ட் எம்ஆர்டி ஸ்டேஷனுக்குள்ள ஷட்டல் பஸ் சர்வீஸும் இங்கே பார்க்கலாம். நீங்கள் ஆடியோ டூர் பண்ணோம்னாலும் இந்த இடங்களில் ஷட்டல் பஸ் எடுக்கலாம். அப்படி வசதியாக இருக்குது இந்த ஆக்டிவ் கார்டன். இந்த இடத்துல வாஷ்ரூம் வசதியிலேருந்து எல்லா வசதியும் இருக்கிறதுனால இந்த ஆக்டிவ் கார்டன் பை த பேல ஒரு நல்ல இடமா இருக்குன்னு சொல்லலாம். கைஸ், நாம இன்னைக்கு பார்த்தது கார்டன் பை த பேல இருக்கக்கூடிய ஆக்டிவ் கார்டன், அவுட்டோர் ஃபிட்னஸ் ஜிம், அதே போல் மியூசிக்கல் ப்ளே கிரவுண்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.